ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபார்மேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் டெய்லி லைஃப்பில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபார்மேட் என்ன அப்படின்னா வேர்பு ப்ளஸ் போது. அதாவது வேர்பு எக்ஸாம்பிளுக்கு வந்து வா அப்படின்ற ஒரு வேர்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வரும்போது, போகும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா பேசும்பொழுது. இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஹிந்தியில் சொல்கிறதுக்கு அதாவது வர்ற சமயத்தில் அப்படின்றது தான் அர்த்தம். சமயம் அதாவது வர்ற நேரத்தில், போகிற நேரத்தில், அதுதான் வந்து வரும்போது போகும்போது அப்படின்றதுக்கான கரெக்டான மீனிங். ஸோ சமயம் நேரம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து நம்ம வந்து சமை அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சமயம் சொல்கிற மாதிரி சமை சொல்லுவோம். ஸோ வரும்பொழுது போகும்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ வேர்பு கூட தே சேர்த்து சமை சொல்லணும். ஸோ வா அப்படின்னா ஆ ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் ரூட் வேர்பு ஆத்தே சமை, ஜாத்தே சமை. சாப்பிடும்போது அப்படின்னா காத்தே சமை, தூங்கும்போது அப்படின்னா சோத்தே சமை அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சாப்பாடு செய்யும்போது கேஸ் காலியாகிடுச்சு. ஸோ வரும்பொழுது போகும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னலாக எல்லா சென்டென்ஸுமே வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். சாப்பாடு செய்யும்பொழுது கேஸ் காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கானா பனாத்தே சமை கேஸ் கதம் ஹோகையா. ஸோ கேஸ் காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். கேஸ் கதம் ஹோகையா. கதம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஹோகையா அப்படின்னா ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். காலி அப்படின்னா கதம். ஸோ இல்லைனா காலி ஹோகையா அப்படின்னு சொல்லலாம். கதம் ஹோகையா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கதம் ஹோகையா அப்படின்றது, காலி ஹோகையா அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ கானா பனாத்தே சமை. ஸோ கானா பனாவோ அப்படின்னா சமையல் செய் அப்படின்றது அர்த்தம். சாப்பாடு செய். பனாவோ அப்படின்னா செய் அப்படின்றது அர்த்தம். இங்கே வந்து செய்யும் பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பனாத்தே சமை. ஸோ சாப்பாடுலாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து கர் அப்படின்ற வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது. பனாவோ அப்படின்றது தான் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ கானா பனாத்தே சமை கேஸ் கதம் ஹோகையா. துணி துவைக்கும் பொழுது தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கப்படே தூத்தே சமை பானி கதம் ஹோகியா. ஸோ துவைக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தூத்தே சமை அப்படின்றது சொல்லணும். ஸோ தூத்தே சமை. கப்படே அப்படின்னா துணி. ஸோ ப்ளூரல் கப்படா அப்படின்னா துணி, துணிகள்னு ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும்பொழுது கப்படே அப்படின்னு சொல்லுவோம். தூத்தே சமை அப்படின்னா வந்து துவைக்கும் பொழுது. பானி கதம் ஹோகையா தண்ணி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அருண் பஸ்ஸில் ஏறும்பொழுது கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அருண் பஸ்மே சர்த்தே சமை நீச்சே கிர்கையா. கீழே விழுந்து விட்டான். நீச்சே கிர்கையா. ஸோ பஸ்ஸில் அப்படின்னா பஸ்மே, சர்த்தே சமை அப்படின்னா சடோ அப்படின்னா ஏறு, சர்த்தே சமை அப்படின்னா ஏறும் பொழுது அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? கானா பனாத்தே சமை. பனாத்தே சமை அப்படின்னா செய்யும் பொழுது, சமையல் செய்யும் பொழுது. தோத்தே சமை அப்படின்னா துவைக்கும் பொழுது, வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து தோத்தே சமை அப்படின்றது தான் சொல்லுவோம். அதாவது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணும் பொழுதும். அப்போ பர்தன் தோத்தே சமை அப்படின்றத சொல்லுவோம். துணி ட்ரெஸ் எல்லாம் சொல்லும் பொழுது இந்த துவைக்கும் பொழுது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வரும். பட் பொதுவாக வந்து அதை வந்து வாஷ் பண்ணுறதை தான் வந்து குறிக்குது தோத்தே சமை அப்படின்றது. அடுத்தது பாருங்கள். நான் டிவி பார்க்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்க்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் அவங்கள பார்த்தேன். அந்த நேரத்தில் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கும் பொழுது தேக்தே சமை. நான் பார்க்கும் பொழுது மே தேக்தே சமை. 2 பேரும் அப்படின்னா தோனோன் லடாயி கர் ரஹே. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஆல்ரெடி பாஸ்ட்டில் நடந்தது. பட் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்தது. நான் பார்க்கும்பொழுது அது நடந்துகிட்டு இருந்தது. லடாயி அப்படின்னா சண்டை. கர் ரஹேத்தே ப்ளூரல் ஃபார்ம் 2 பேர் சொல்கிறோம். அதனால் கர் ரஹேத்தே அப்படின்றது வருது. அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே வந்து தோனோனுக்கு பதிலாக 2 பேரும் அப்படின்னா தோனோன்னு சொன்னேன். அவன் அப்படின்னா ஓ. லடாயி கர் ரஹாத்தா. அவன் அப்படின்னா ஆண்பால். ஸோ லடாயி கர் ரஹாத்தா அப்படின்றது வரும். நான் பார்க்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மே தேக்தே சமை தோனோ லடாயி கர் ரஹேத்தே அப்படின்றது வருது ப்ளூரல்ன்றதுனால.
அவங்க சண்டை போடும்போது நீ ஏன் குறுக்கில போற? அதாவது அவங்க சண்டை போடுற சமயத்துல நீ ஏன் நடுவுல போற? அப்படின்றது தான் அர்த்தம். குறுக்கில மீன்ஸ் இங்க ஒரு தனியான தமிழ் வார்த்தையோ, ஹிந்தி வார்த்தையோ வராது. குறுக்கிலனா அங்க நடுவுல பிட்வீன் தெம் ஏன் போற? அப்படின்றது தான். ஸோ இது நம்ம கொஸ்டினா கேட்குறோம். "वो दोनों लड़ाई करते समय तुम क्यों बीच में जाते हो?" ஸோ பீச்சே மே அப்படின்னா வந்து நடுவில் அப்படின்றது அர்த்தம். தும் அப்படின்னா நீ, ஏன் அப்படின்னா கியோன், பீச்சே மே ஜாத்தே ஹோ நீ ஏன் நடுவில் போகிற. ஓ தோனோன் அப்படின்னா அவங்க 2 பேரும். லடாயி கர்த்தே சமை அப்படின்னா சண்டை போடும்போது. தும் கியோன் நீ ஏன், பீச் மே ஜாத்தே ஹோ அப்படின்னா வந்து நடுவில் போகிற அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம இங்கே புதுசாக கற்றுக்கிற வார்த்தை வந்து லடாயி கரோ அப்படின்றது போன சென்டென்ஸ்லேயுமே பார்த்தோம். ஸோ கியோன் பீச்சேமே அப்படின்னா வந்து நடுவில் அப்படின்றது அர்த்தம். ஜாத்தேஹோ அப்படின்னா போகிறீங்க, போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நகம் வெட்டும்பொழுது கை வெட்டிடுச்சு. ஸோ நெயில் கட்டரை யூஸ் பண்ணி நகம் வெட்டும் பொழுது தெரியாமல் கையில் பட்டுரும் இல்லையா, அதை நம்ம சொல்கிறதுக்கு நக்கூன் கட்தே சமை. ஸோ நக்கூன் அப்படின்னா வந்து நகங்களை வந்து குறிக்குது. கட்தே சமை அப்படின்னா வெட்டும் பொழுது. ஹாத் கட் கயா அப்படின்னா கை வெட்டிடுச்சு, கையை வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்படி தான் சொல்லணும். வெட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்படி தான் சொல்லணும். ஹாத் அப்படின்னா கை அப்படின்றது அர்த்தம். கட் கயா அப்படின்னா வெட்டிட்டேன், வெட்டிக்கிச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆப் கர் से निकलते समय बिना बोले मुझको கால் करो, இல்லைன்னா முச்கோ கால் கீஜியே அப்படின்றது ரெஸ்பெக்டோட சொல்லும்போது முச்கோ கால் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா முஜே கால் கரோ, முச்கோன்னு சொல்லலாம், எனக்குன்னு சொல்கிறதுக்கு முஜே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், கர்சே அப்படின்னா வீட்டிலிருந்து, நிக்கல்தே சமை நிக்கலோ அப்படின்னா கிளம்பு, நிக்கல்தே சமை அப்படின்னா கிளம்பும் போது, பினா பூலே அப்படின்னா வந்து இங்கே பூல்னா அப்படின்னா மறக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். பினா பூலே அப்படின்னா வந்து மறக்காமல். ஸோ வராமல், போகாமல் அந்த மாதிரி ஃபார்மேட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. வித்தவுட் இங்கிலீஷில் நம்ம வித்தவுட்னு யூஸ் பண்ணுற இடத்துலலாம் ஹிந்தியில் பினா யூஸ் பண்ணுவோம். ஸோ பினா போலே அப்படின்னா மறக்காமல். முச்கோ அப்படின்னா எனக்கு, கால் கரோ அப்படின்னா கால் பண்ணுங்க. சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கானா காத்தே சமை டிவி மத் தேக்கோ. சாப்பிடும்போது அப்படின்னா கானா காத்தே சமை. சமைக்கும் பொழுது அப்படின்னா கானா பனாத்தே சமைன்னு பார்த்தோம். இங்கே சாப்பிடும் பொழுது அப்படின்றதுனால காத்தே சமை. ஸோ காவோ அப்படின்னா சாப்பிடு. டிவி மத் தேக்கோ, டிவி மத் தேக்கோ. அடுத்தது பாருங்கள், பைக்கில் போகும்போது ஃபோன் பேசாதீங்க. ஸோ பைக்கில் போகும்போது இங்கே வந்து பைக் ஓட்டும்போது அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் தான் நாங்கள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் பைக் சலாத்தே சமை, ஓட்டுறதுக்கு வந்து சலாவோ, சலாத்தே சமை அப்படின்னா வந்து ஓட்டும்பொழுது அப்படின்ற அர்த்தத்தில் குறிக்கும். நார்மலாக போகும்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜாத்தே சமை அப்படின்னு சொன்னால் போதும். வரும்போது அப்படின்னா ஆத்தே சமை சொல்லுவோம் இல்லையா. பைக் ஆத்தே சமை ஃபோன் பர் மத் பாத் கரோ, ஃபோன் பர் பாத் மத் கரோ, இல்லைன்னா மத் பாத் கரோ, பாத் மத் கரோ ரெண்டுமே சொல்லலாம். பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத் மத் கரோ, இல்லைன்னா மத் பாத் கரோ அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் பர் மத் பாத் கரோ, ஃபோன் பர் பாத் மத் கரோ. கரோவுக்கு பதிலாக ரொம்ப ரெஸ்பெக்டோடு சொல்லும் பொழுது கீஜியே சொல்லுவீங்க. ஸோ பைக் சலாத்தே சமை அப்படின்னா பைக் ஓட்டும் பொழுது. பைக் மே ஆத்தே சமை அப்படின்னா பைக்கில் வரும் பொழுது. பைக் மே ஜாத்தே சமை அப்படின்னா பைக்கில் போகும்போது அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.